ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொல்லிமலையில் இருக்கிற கிராம்பு தோட்டத்தில் இருக்கிறோம். இதை எப்படி பயிரிடுறாங்க, இதை எப்படி எந்த பக்குவத்தில் எடுத்து காய வச்சு இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். இது எப்படி பயிரிடுறாங்க இந்த மிளகு மரத்தை, இந்த கிராம்பு மரத்தை? கண்ணு தான், கண்ணு வாங்கி நடுவோம். கண்ணு வாங்கி நட்டு அது எத்தனை வருஷம் ஒரு அது இருக்கும், 10-15 வருஷத்துக்கு இருக்கும். ஆனால் மரமாகவே வரும். சின்ன கண்ணுலேருந்து காப்பு வரும். காப்பு வந்து மரமாகவே வரும். எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை தான் காய்க்கும். வருஷத்தில் ஒரு முறை காய்க்கும். இது கிராம்பை எந்த பக்குவத்தில் பிடுங்குவாங்க? இன்னும் அது வந்து பொன்னிறமாக லைட்டாக வரும், பழுத்துரும். பழுக்கும் மீது பொறிச்சிடுவோம். பிடுங்கி அப்புறம் அதை எப்படி வந்து காய வச்சோம்னாவே போதும். காய வச்சு இங்கே கொல்லிமலையில் எவ்வளோ ரேட் போகுது? இங்கே ஒரு 1000 ரூபா வரைக்கும் போகுது. அதர் ஸ்டேட்டுக்கு போகும்போது அது கூட போகும். கிராம்பு செடியில் இது விவசாயம் பண்ணணும்னா நஷ்டமா லாபமா? லாபம் தான் இருக்கும் எதுலேயுமே. அதாவது பூமி வந்து எதுவுமே நஷ்டமாக ஆக்காது என்றைக்குமே. லாபம், ஆனால் பாடுபடணும். வருஷத்துக்கு ஒரு முறை தான். ஒரு முறை தான். ஆமாம். தேங்க்யூ. ஓகே.